அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய சேனலில் குரான்ல இருந்து கேள்வி பதில்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய குரானுடைய கேள்வி என்னன்னு பார்த்தா, அல்லாஹ் யாரை மன்னிக்கவே மாட்டான். குரான்ல அல்லாஹ் சொல்கிற பதில் பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள். அல் குரான் 4வது அத்தியாயத்தில் 48வது வசனம். இணை வைப்பு அப்படி என்றால் என்ன? இணை வைப்பு என்றால் என்னன்னு பார்த்தா, நம்ம எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செருப்பு வாறு அறந்துடுச்சுன்னா கூட நம்ம அல்லாஹ்விடத்துல தான் துவா பண்ணி கேட்கணும், எனக்கு வேற ஒரு செருப்பு கொடுடாலான்ட்டு. அதை தவிர மற்ற நம்மள மக்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, தர்காக்களில் போயிட்டு அவுலியாக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நூராணி ஜெயிலானின்னு இருக்காங்களே, இவங்ககிட்ட போயிட்டு மண்டாடுறாங்க, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கையேந்தி துவா பண்ணுறாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ் கிட்ட தான் துவா பண்ணணுமே தவிர, அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணுமே தவிர, அல்லாவை தவிர மற்றவங்க யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம கையேந்தி நிற்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் இணை வைப்பு. இன்னும் மனுஷனோட நம்ம அல்லாவுக்கு கற்பனை பண்ணக்கூடாது. அல்லாவுக்கு குழந்தைகள் இருக்குமோ, குழந்தைகள் இருக்குது சொல்லிட்டு நம்பினாலும் அதுவும் இணை வைப்பு தான். அல்லாஹ் குரான்ல சொல்கிறான், குல்ஹுல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது, அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை சொல்லிட்டு குரானில் அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை எதுவுமே கிடையாது சொல்லிட்டு குரானில் தெளிவாக சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாவுக்கு குழந்தைங்கள் இருக்குமோ இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு கற்பனையும் செஞ்சு அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்கக்கூடாது. அவன் தனித்தவன், உலகையே ஆளக்கூடிய மாபெரும் அரசன் அவன். சரிங்களா? இப்படி நம்பி நம்ம என்ன பண்ணணும், நம்பி உறுதியாக இருக்கணும். குரானில் சொல்கிறது, அல்லாஹ் தஆலா சொல்கிறத நம்ம நம்பி உறுதியாக இருக்கணும். அதுக்கு மாற்றமாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரானில் சொல்லியிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.